இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் எசாயா 55 இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் வெறுமையாய் என்னிடத்தில் திரும்புவதில்லை. நாங்கள் தினமும் பல வார்த்தைகளை கேட்கிறோம். சிலது நம்மை உயர்த்தி உருவாக்கும், சிலது நம்மை உடைத்து உருக்குலைக்கும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் நம்மை வீழ்ந்து போக விடாது. இன்று அவருடைய வார்த்தை எம்மை உருவாக்கி தேற்றுகிறது. என் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினோனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்புவது இல்லை என்று சொல்லுகிறார். நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் சில நேரம் மறைந்து போயிடும், சில நேரம் அடுத்தவர்களை காயப்படுத்திவிடும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அப்படி அல்ல. அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு நோக்கம் உண்டு. அவர் சொன்னால் அது நடக்கும், அவர் அனுப்பினால் அது நிச்சயமாக நிறைவேறும். நாங்களும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்னது எப்போது நடக்கும் என்று. எதுவுமே நடக்காம இருக்கும் போது மனசு வெறுத்து போயிடும். இப்படியான மனநிலையோடு இருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தால் அது வெறுமையாக திரும்பாது. அது உங்களோட வாழ்க்கையில நிச்சயமாக பலன் கொடுக்கும். நம்பிக்கையோடு இருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி பிடித்து நில்லுங்க. உங்களை, உங்களோட வாழ்க்கைய, எதிர்காலத்தை, குடும்பத்தை, தொழிலை, கல்வியை, இவை எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவர் சொன்ன நல்ல காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும். அது தாமதமாகலாம், ஆனால் ஒரு நாளும் தோல்வி அடையாது. ஏனெனில் அவர் சொன்னது நிறைவடையாமல் திரும்பாது. நம் வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கு, ஆனால் அவருடைய வார்த்தைக்கு மட்டுமே நிறைவேற்றும் சக்தி இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? முழு மனதோட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்.